தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என தாவேக அரசு சூளுரைத்துள்ள நிலையில் கேரள தமிழக எல்லையில் உள்ள புளியரை சோதனைச் சாவடியில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு லாரிகளுக்கு தமிழக அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு வாகனத்திற்கு 200 ரூபாய் வீதம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் வரை தமிழக அதிகாரிகளால் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக மலையாள ஊடகம் புலனாய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வந்துள்ளது. புளியரை சோதனைச் சாவடியில் முறையான இ பாஸ் கூட சரிபார்க்கப்படாமல் லாரிகள் அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளது. முறையான டிஜிட்டல் சரிபார்ப்பு வசதி இல்லாததால் போலியான பாஸ்களை வைத்துக் கொண்டு எத்தனை லாரிகள் வேண்டுமானாலும் ஒரு நாளில் தாராளமாக எல்லையை கடக்க முடிகிறது. இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான கனிம வளங்கள் திருடப்படுவதாக அறப்போர் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து புகார் அளித்தும் இதுவரை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படாதது கேள்விகளுக்கு வழிவகுத்துள்ளது. மேலும் இப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் உள்ளதால் தினமும் ஆயிரக்கணக்கான டன் கனிமங்கள் லாரிகள் மூலம் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுவதால் அந்த பகுதி மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளது ஒருபுறம் இருக்க, அடிக்கடி ஏற்படும் விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை நரகமாக்கியுள்ளது. இதற்கிடையில் சமீபத்தில் மலையாள ஊடகமான மாத்ருபூமி தமிழக அதிகாரிகள் நேரடியாக கனிமவள கடத்தலுக்கு துணை நிற்பதை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் புளியரை சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 2 லட்சம் ரூபாய் சிக்கியது. ஆனாலும் அந்த சோதனை நடந்த அடுத்த நாளே மீண்டும் லஞ்சம் வசூல் தொடங்கியது அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பா என்கிற கேள்வியை எழச் செய்திருக்கிறது.